டேய் கொஞ்சம் அடங்குடா. எதுக்கா இப்படி பப்பன்னு கையை காட்டிக்கிட்டு இருக்க? ஹாய் நீலா, எப்படி இருக்கிற? டேய் அடங்குடா, கை காட்டுறத நிப்பாட்றா. ஏய் எப்போ நான் பின்னாடி தண்ட பெஞ்சுக்கு போய் இப்போ என்னடா முன்னாடி பெஞ்சுக்கு வந்து உட்காந்துருக்கோம்? அதான் கேள்விப்பட்டேன், படிக்கிற பிள்ளைலாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் இருக்குமா, படிக்காத தற்கூரிக்கு தான் பின்னாடி உட்காருமா. சரி சரி, இனிமே நம்ம முன்னாடியே உட்காருவோம். டேய் அங்கே பாரு, ஒருத்தன் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே இருக்கிறான். உங்க அப்பா எப்படா வராரு? எங்க அப்பா வந்தா இங்கே எனக்கு சமாதி கட்டிடுவாரு, அதனால எங்க அம்மா வர சொல்லியிருக்கிறேன். இப்ப கையை ஆட்டாம இருக்க போறியா இல்லையா? என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ற? டேய் அங்க தூக்கி பாரு, அங்க அனல குத்தால அடி விழுது. ஏன்டா சொத்த பிள்ளை சேகரு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? டேய் நீலாட்ட நான் பேசிட்டு கிட்ட பேசலடா. ஏடா அவளுக்கே செவிட்டு காதாயி 4 நாள் ஆகுது, அது தெரியாத உனக்கு? எது செவிட்டு காதாயிருச்சா? ஆமாண்டா, அன்னைக்கு போனாலா ஒரு கார் வந்து படார்னு இடிச்சு சடார்னு படுத்துட்டா. நாங்களாம் கிட்ட போய் பார்த்தோம், அடுத்த ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. ஏடா ஆம்புலன்ஸ் தூக்கச்சாங்களா, எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நடந்தா தானே உனக்கு தெரியாது. என்னது கேட்கல? இல்லடா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் நல்ல பையனாச்சே, 4 மணிக்கு ஸ்கூல் விட்டது வீட்டுக்கு போயிருவியே. அடிச்சுட்டு கடைசியா வருவோம், அதனால எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு. ஐயோ பாவம், நீலாம் காது கேட்கலையா? அதுதான் நீ பார்க்காம இருந்தாளா? ஆமா ஆமா, உனக்கு வாயில ஜொல்லு மட்டும் தான் வடியும் நினைச்சேன், கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா ஊத்துது. முதல்ல அந்த டேம் ஆன. சரிடா சரிடா. பொம்பளை பையெல்லாம் பாக்குதுடா, அம்மா அழுத நிப்பாட்டுறா. வென்றே நிப்பாட்டிட்டியா? நிப்பாட்டிட்டேன். மூஞ்ச பேர் பழியிருந்து இருக்கா? டேய் நல்ல சிரிடா, சிரி. சிரிச்ச லட்சணமா இருந்தா தான் 4 பிள்ளை உனக்கு பார்க்கும். எப்படி இப்போ நல்லா இருக்கா? வாய்க்கால திறந்து விட்ட மாதிரி இருக்குது, அப்படியே சூப்பரா இருக்குடி. தங்கடி தங்கடி சோறுடி. அடே அங்க பாடுற நல்லவன் மாதிரியே தனி பெஞ்சுக்கு போயிட்டாவே. அவனை விடுறா, மேம் வேற வந்துட்டாங்கடா. எல்லாரும் அம்மா வந்துட்டாங்க போல, கொஞ்சம் எனக்கே பயமா இருக்குது. ஐயோ இங்க டர் ஆகுது எனக்கு. வாய மூடுறா குரங்கு. ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம், எஸ் மேம். யார் அவன் கோரஸ் பாடிட்டு இருக்குது? இவனா மேம். ஒடே போட்டு விட்டியே. எந்திரிங்க மிஸ்டர் சினுக்கு சின்ன பிள்ளை. மேம் நான் இல்லை மேம், அந்த சொத்த பிள்ளை சேகர் தான் மேம். அதுதான் உங்கள் கூட்டாளியே உங்களை காட்டி கொடுத்துட்டாங்களே, இன்னும் எதுக்கு? சரி முத உங்கள் அம்மாவையே கூப்பிடலாமா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு? மேம் நம்ம கிளாஸில் நிறைய பேரோட அம்மா வந்திருக்காங்க, எதுக்கு மேம் எங்கள் அம்மாவை கூப்பிடுறீங்க? முத இல்லைடா, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதனால உங்கள் நல்லதுல இருந்து தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மாவை கூப்பிடல, சரியா? அடே சிரிக்காடா, எனக்குலாம் அடிவேர் கலக்குதுடா. சிரிக்காதே, எப்படி வீடு இழைச்சிட்டு உட்கார்ந்துருக்குற? அடே என்னைய மாட்டி விட்டு அங்க இருந்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? வந்து வச்சுக்கிறேன்டி மாப்பிள்ள உனக்கு. என்னங்க சார் அங்க திரும்பி பேசிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் இங்க திரும்பி பேசுங்க. ஒன்றும் இல்லைங்க மேம், நீங்க எப்படி பூஜை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் எனக்கு பூஜை நடக்கும். என்ன ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு பூஜையை எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பரவாயில்ல விடுங்க, முதல் செதறு தேங்காய் நானாகவே இருக்கிறேன். சின்ன பிள்ளையோட அம்மா உள்ள வாங்க. மேடம் வணக்கம் மேடம். நீங்கள் தான் சின்ன பிள்ளையோட அம்மாவா? இல்லை மேடம், நான் சின்ன பிள்ளையோட சித்தி மேடம். சின்ன பிள்ளையோட அம்மாவுக்கு என்னாச்சு, ஏன் அவங்க வரல? அவங்க ஆத்தாக்காரி பழைய கஞ்சியை குடிச்சு போட்டு பல்லா காட்டிக்கிட்டு மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. சித்தி என் ஸ்கூலு சித்தி, கொஞ்சமாக டீசெண்டாக பேசு. தலைவர் ரொம்ப டீசென்ட், அதனால டீசெண்டை பற்றி பேசுகிறேன். மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். நான் அவளோட 5வது தங்கச்சி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம், அதான் மேடம் என்னை அனுப்பி வச்சுட்டா. சரி சரி, இருக்கட்டும். சரி உட்காருங்க மேடம். நம்ம தம்பி எப்படி படிக்கிற அப்படி சொல்லுங்க. அவர் படிப்பை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன மேடம் சொல்கிறீங்க? அவ்வளோ நல்லா படிக்கிறானா? உங்களுக்கு தெரியாதா உங்கள் பிள்ளைய பற்றி? தெரியும் மேடம், தெரியும் மேடம். அவன் சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே அறிவா இருப்பா, அப்படியே செவரை விட மாட்டா, பேப்பரை விட மாட்டா, திம்பா சோப்பத்தை நோண்டி தும்பா. அப்போவே அவங்ககிட்ட ஒரு வண்ணம் இருந்தது. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பைத்தியம் தானா, இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன் மேடம், என்ன மேடம் ஆச்சு? பாடுறா நல்லா காமெடி போயிட்டு இருக்குடா. அவன் மட்டும் தான் டக்லஸ் நினைச்ச, குடும்பமே டக்லஸா இருக்குடா. டேய் நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி நடிக்கிறடா, சும்மா இருடா நீ. அவன் என்ன படிச்சு கிழிச்சிட்டான்னு நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாதி நாள் சாரு கட்டடிச்சிட்டு கிளாஸுக்கு வர்றதே இல்லை. என்ன மேடம் சொல்லுறீங்க? அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி 50 ரூபா எங்கள் அக்கா கிட்ட லவுட்டிட்டு வந்துடுறானே. எது? அவன் ஸ்கூலுக்கே வர்றதில்ல, பாதி நாள் ஸ்கூலுக்கு வர்றதில்ல, பாதி நாள் எக்ஸாம் எழுதுறதில்ல, படிக்கிறதில்ல, புக்கே தூக்குறதில்ல. இந்த 3 தருதலை
பதலிகளும் சேர்ந்து பின்னாடி பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது தான் வேலை. ஏதே இந்த மூணுகளா? ஐயோ, இந்த மூணுகளை பார்த்தாலே பயமா கிடக்குதே. மேடம் மேடம், என் பிள்ளை வந்து ரொம்ப தங்கமான கம்பி, தங்க கம்பி மேடம். அவனுக்கு எதுவுமே தெரியாது மேடம். இவங்க தான் மேடம் அவனுக்கு எடுத்துருப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க மேடம். இங்க பாருங்க, நான் பெரிய மனசு பண்றதுல இல்லை ஒண்ணுமே இல்லை. அவன் படிக்கிறதே இல்லை, புக்கை எடுக்கிறதும் இல்லை. அவன் ஸ்கூலுக்கு வந்தால் தானே அவனை ஏதாவது கண்டிக்க முடியும். அவன் ஸ்கூலுக்கே வரதில்லை. இப்போ இன்னைக்கு சொல்லிட்டேன்னா 10 நாளைக்கு ஸ்கூல் வர மாட்டான், 11 நாள் ஸ்கூல் வருவான். அப்போ அந்த 10 நாள் படித்த பாடத்துக்கு என்ன ஆகுறது? அது கேட்டால் அவன்கிட்ட பதில் கிடையாது. இன்னும் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க அம்மாவும் கண்டுக்க மாட்டேங்காங்க, அப்பாவும். அப்போ எதுக்குங்க எங்களோட ஜீவன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? பாய மூடுறா குரங்கு, நீ எல்லாம் நண்பனாடா, உயிர் நண்பனாடா, உயிரை எடுக்க வந்த நண்பன்டா. என்ஜாய் பண்ணுவாப்ல. மேடம் மேடம், தப்பா நினைக்காதீங்க மேடம். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால மேடம் அவன் இப்படி மாறி இருக்கிறோம். இல்லட்டாலும் உங்க பையன் ரொம்ப ஒழுக்கு உசிதான். தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இவனுங்கள்ட்ட நான் பிரிச்சு வச்சுட்டேன். இவங்க 3 வரையும் பிரிச்சு வச்சுட்டேன். 3 வரையும் எப்படி பிரிச்சு வச்சாலும் ஏதாவது ஒரு பீரியட்ல ஒன்னா உட்காந்து அரட்டை அடிக்கிறதா வேலை. படிக்கிறது இல்லை. புக்கு இன்னைக்கு அவன் பேக்கு கொண்டு வந்திருக்கானா என்னன்னு பாருங்களேன். ஐயோ, பேக்கு கூட கொண்டு வரலையாவே? ஏழை சின்ன பிள்ளை, பேக்கு கூட கொண்டு வரலையாப்பா? இல்ல சித்தி, அம்மா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நான் சாப்பாடே கொண்டு வரல சித்தி. என் கண்ணுக்குட்டி சாப்பாடு கூட கொண்டு வரலையா? சாப்பிடலையாவே? மேடம், என்ன மேடம் இப்படி ஒரு குழந்தை சாப்பிடாம இருந்ததுன்னா அது எப்படி படிக்கும்? அதுக்கு பாரு, மூஞ்சே பாடி போய் கிடக்கு. நீங்க திட்டினாலும் அவன் சாப்பிடாம இருக்கான். ஏமா நீ லூஸாமா இல்ல லூஸ் பண்ண அடிக்கிறியாமா? ஆமா மேடம், அவன் நல்லா சாப்பிட்டா தானே நல்ல மூளை வேலை செய்யும், நல்ல ரத்தோட்டமாவும் நல்லா படிப்பான். அவன் சாப்பிடவே இல்லை. நீ நல்ல பொம்பளையா இருந்தா ஒரு நல்ல டீச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு சோறு கொடுத்துருக்கணும். வந்த உடனே பிள்ளையெல்லாம் சாப்பிட்டதா வைக்கலையான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். உன் பையன் சாப்பிட்டானா என்ன பண்ற? பாத்ரூம் போனா பாக்குறதாம்மா இங்க என் வேலை. இப்போ என்னம்மா உங்களுக்கு வேலை? நாங்கள் ஃபீஸ் கட்டுறோமா? எவ்வளவுமா ஃபீஸ் கட்டுறீங்க? ஆமா, வருஷத்துக்கு ஒரு திருப்பு 300 ரூபா வாங்கிடுறீங்க. ஆனுவல் டேக்கு, பொங்கல் டேக்கு 100 ரூபா 50 ரூபா வாங்கிறீங்க. இந்த பீஸ் பத்தாத உங்களுக்கு? இத்தனை பிள்ளைகள் படிக்குது. ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா வாங்கினாலே எவ்வளவு ஆச்சு? ஒரு 1000 பேர் படிச்சோம்னா அதுல ஒரு 1 லட்சம் ரூபாயா 2 லட்சம் ரூபாயா ஆச்சு. ஐயோ ராமா, எப்படி நீங்க இப்படி இருக்கிறனால தான் உங்க பையனும் இப்படி இருக்கிறான். ஏமா, என்னைய பத்தி பேசி என் பையனை பத்தி பேசி நீ வெறியத்தாத. சித்தி சித்தி விடுங்க சித்தி, அவங்க அப்படிதான் சித்தி. அடே, நீ தப்பு பண்ணிட்டு எதுக்குடா உங்க சித்தி என்னைய திட்டுறாங்க? அம்மா, இது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அவனோட பேரண்ட் தான் வந்திருக்கணும். நீங்க வந்ததே முதல்ல தப்பு. முதல்ல அவங்க பேரண்ட் வர சொல்லுங்க. அம்மா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவன் ஏன் கஸ்டடியில் இருக்கான். பேரண்ட் மட்டும் இல்லை, கார்டியனும் இல்லை. நான் அவனுக்கு கார்டியன். சரியா? அதை மைண்ட்ல வச்சுட்டு பேசு. படிக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டதா இல்லையா பாத்ரூம் போதான் பாக்குறத விட வாத்தியாருக்கு என்னம்மா வேலைங்க? ராமா, அப்ப நீங்க சொல்லி கொடுக்க வரல. உன் பையன் பேண்டானா இல்ல உன் பையன் மோண்டானா இல்ல சோறுதுனான்னு பாக்குறதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. நீ எடுத்துக்க, பிள்ளைகளை பாக்குறது உனக்கு வேலை. அதை விட்டுட்டு இப்படி என்கிட்ட நொறுநாட்டியம் பேசுறது உன்னோட வேலை கிடையாது. சரியா? நான் கண்டிப்பா உன் பிரின்சிபல் மேடத்தை பார்த்துட்டு தான் போவேன். உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போவேன். சரிங்க மேடம், நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. 4 நங்கூர மாதிரி சேர்த்து 4 பிட்டை போட்டு போங்க. சின்ன கண்ணு, என் சின்ன பிள்ளை, நீ அழாதடி தங்கம். சித்தி போய் உங்க டீச்சரை பிரின்சிபல்கிட்ட சொல்லி 2 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வரேன். என் தங்கம் எப்படி கருத்து போச்சு பாரு. ஐயோ, ரத்தம் சொட்டுற கலர்ல இருந்துச்சு என் தங்கம். சரிடா தங்கம், ஒன்றும் கவலைப்படாத. அம்மா போயிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு. தம்பி, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கப்பா. அத்தை போய் மேடத்தையாவது சாரையாவது பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், இங்க வாடா, இங்க வாடா. சொல்லுங்க மிஸ், இது உண்மையில உங்க சித்தி தானே? ஆமா மிஸ், சித்தி தான். மூஞ்சி முகச்சாடையை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய மகாராஜா முகச்சாடா தெரியறதுக்கு. நான் எங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டாக உட்காந்துருக்குறேன். உங்க சித்தியா என்னன்னு எனக்கு தெரியறதுக்கு மரியாதையாக உங்கள் அம்மா வர சொல்லி எனக்கு. மேடம், சும்மா சும்மாலாம் மாறக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் சித்திலே பேசிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் மண்டை சூடாயிடுச்சுன்னா வேலையே செய்யாது மூளை. இல்லாட்ட மட்டும் உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸும் உன் கூட இருக்கணும் எல்லாருக்கும் மூளை வேலை செஞ்சிருந்தா. போய் டெஸ்கில் உட்கார போடா. இந்த பயம் இருக்கட்டும் மேடம். உனக்குலாம் பயந்தா என்னால் வாழ முடியுமாடா? போடா மாப்பிள்ள, நம்ம கிட்ட லந்த கட்டுறீங்க. போடுறா நீ போடுற. அடுத்து சிலுக்கு சீனிவாசன், வாங்க உங்க அப்பா அம்மாவை கூப்பிடல. அடடே, உங்க அப்பா வந்துட்டாங்களா? இன்னும் நீ ஜாலியா இருங்க, இப்போ நாங்க ஜாலியா இருக்கிறோம். இதோட தொடக்க வீடியோ, இதோட கண்டினியூவா அடுத்த வீடியோல வரும். மறக்காம பாருங்க, ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.